நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களோடு இணைந்து ஆண்டுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். சர்வ வல்ல தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லாத இடங்களில் உருவாக்குகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடங்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதிலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்த தெய்வம் நம்மை பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா உலகம் முழுவதும் அசுத்தத்திற்குள் கிடக்கிறது. அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை அவருக்கென்று வாழும்படியாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை அழைத்த விதத்திற்கு சரியாக நடக்கிறோமா? ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் சரியாக இருக்கிறதா? நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பரிசுத்தம் ஒன்றுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பாடலை பாடி நாம் அடுத்த காரியங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும்
கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனை நோக்கி நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் புதிய மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் அவருடைய சமூகத்திலே முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ உலகத்தில் கொஞ்ச நேரம் தேவனோட கொஞ்ச நேரம்னு சொல்லி இருக்கிறதை விட முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, இந்த வருடத்தின் முதலிலிருந்து ஆண்டவர் இந்த நிமிஷம் வரை ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது கிருபை பெரியது ஏசப்பா. ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவர் உமது கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரி அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தகப்பன், இந்த நாளில் ஆண்டவரை உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பலவீன நேரத்தில் பலனை தந்து நடத்துகிறவர் நீர் ஆண்டவரை. அப்பா, நீர் நல்லவராக இருந்து நடத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரை உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, அந்த 5 மாதம் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. தாராளமாக காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. உமது கிருபை ஆண்டவரை
ஆண்டவரே. அப்பா உமது கிருபை இல்லை எத்தனை நாங்கள் இன்னல்கள், ஒன்றுமில்லை ஏசப்பா. எத்தனை பாடுகள், எங்களால எங்களை பெறனால எத்தனை அல்ல உபத்திரவங்கள். ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை எங்களோடு ஆனாலும் இருந்தாண்டு ஆண்டவரே, நடத்தி வருகிறீரே உம்மை நன்றியோடு எங்களுக்கு நன்றியோடு போதுமானவராக துதிக்கிறோம் ஐயா. இருந்தீரே, நீர் உமக்கு ஒவ்வொரு நாள் ஸ்தோத்திரம். நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏசப்பா உமது தயவு உமது உமக்கு இரக்கம் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இருந்ததுக்கா நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். செலுத்துகிறோம் ஐயா. நன்றி பரிசுத்த செலுத்துகிறோம். ஆவியை எங்களோடு எங்களை நடத்தி நன்றி வந்தீங்களே உமக்கு செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவரே, தகப்பன் அந்த உமக்கு நாளில் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உமது கிருபையினால் எங்களை பரிசுத்தரே, உமக்கு கூட்டிக்கொண்டீரே. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜாதி நன்றியோடு ராஜாவே, துதிக்கிறோம் உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா கடந்த நாட்கள் பூரா காத்து வந்தீரே உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த புதிய மாதத்தை காணிச்சு இந்த கிருபைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஏசப்பா. மாதங்களில் நீர் நீர் செய்த நன்மை நன்மைகளுக்காக செய்ததற்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜாஸ்வா டிவியை தகப்பனே, நடத்தி உமக்கு இருக்கிறதே, நன்றி உமக்கு ஏசப்பா. அந்த ஸ்தோத்திரம். நாளில் ஆண்டவரே, ஜாஸ்வா இந்த டிவி ஆண்டவரே, நேயர்களை ஸ்தோத்திரம் நடத்தி ஐயா. இருக்கிறதே, நீங்க உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உருவாக்கி தந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, அந்த அநேக நிகழ்ச்சியை ஊழியக்காரர்களை பார்க்கிற கொண்டு பிள்ளைகளுக்காக வந்தீங்களே, உமக்கு உமக்கு வருகிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் உமக்கு நன்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை உமக்கு துதிக்கும்படியாக நன்றி உம்மை தேடக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு உமக்கு பிள்ளைகளுக்கும் நீங்க நன்றி கொடுக்க செலுத்துகிறோம். போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆவியானவர் இந்த நாள் செலுத்துகிறோம். அப்படியே நீ நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜீசஸ் மகிழ்ந்து ஹalleluya. களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை பார்த்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு பாதுகாப்பு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரை நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டுடைய புகழை நாம் பாடும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே அதிசயமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டுடைய புகழை பாடுவோம், ஆண்டுடைய புகழை அறிவிப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம் நடுவிலே செய்வார். ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை அங்கீகரித்தார். இப்பொழுதும் கூட ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ஆசீர்வாத விலையை நிறைவு செய்ய போகிறோம். ஒரே ஒரு வசனம். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுப்பார். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா உலகத்தில் மனுஷனை படைச்சது தேவன்தான். மண்ணிலிருந்து மனுஷனை படைச்சி மனுஷனிலிருந்து மனுஷியை படைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் உண்மை. உலகத்தில் அதற்கு சரித்திர சான்றுகள் எத்தனையோ உள்ளது. சரித்திர சான்றுகள் எத்தனையோ உள்ளது. அதைத்தான் அவர் படைத்த மனுஷர்கள் நாம் பல விதங்களில்
ஆண்டவரை விட்டு பிரிந்து வெவ்வேறு வகைகளிலே வெவ்வேறு விதங்களிலே நாம் திசை கட்டு தெரிகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது என் பிள்ளை என்னிடத்தில் வருவான், எப்பொழுது என் மகன் என்னிடத்தில் வருவான், எப்பொழுது என் மகள் என்னிடத்தில் வருவாள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறார். மூன்றாவது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே மனுஷனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமாக தேடுகிறார். ஒரு மனுஷனை ஊழியக்காரர்கள் மூலமாக தேடுகிறார், ஒரு மனுஷனை தேவனுடைய பாடல்கள் மூலமாக தேடுகிறார். அது தொடுகிறது, ஆனால் பின்பு அது சரியாக வேலை செய்யாதபடி பழையபடி பாவத்திலே விழுந்து விடுகிறான். நாங்களும் ஒரு காலங்களிலே 33 வயது வரை, என்னுடைய 33 வயது வரை ஆண்டவரை அறியாதிருந்த எங்களையும் நோக்கி ஆண்டுடைய இந்த வாசற்படியில் நின்று தட்டுகிற என்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக எங்களோடு பேசினார். ஆண்டவர் எங்களோடு பேசினார். அநேக நாட்கள் அதற்கு செவி கொடுக்கலை. ஆனால் செவி கொடுத்த பின்பு ஒன்றுமே இல்லாத எங்களை ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒன்றுமில்லாத என்னை அவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான், என்னுடைய மனைவி, நாங்கள் சிந்திக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து அதையெல்லாம் நிறைவேற்றி முடித்தார். ஆனால் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வரை அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்ததினால் நாங்களும் போஜனம் பண்ணுகிறோம், அவரோடு இணைந்து போஜனம் பண்ணும்படியான ஒரு கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், புறஜாதிகளாக இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனம்தான். நாம் வெவ்வேறு வழிகளிலே திசை கட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் அழைக்கிறார். என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ண நீ தயாரா, ரெடியா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்பீர்களா? அதே அதிகாரத்திலே இன்னொரு வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை தரல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் தொட நினைத்தால் நாம் அதற்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்திற்காகவோ அல்லது உலகத்தின் காரியங்களுக்காகவோ சொந்த பந்தங்களுக்காகவோ நாம் எந்த விதத்திலும் ஆண்டவரை மறுதலியாதபடி நாம் நம்முடைய ஓட்டத்தை தொடங்கினால், நம்முடைய ஓட்டத்தை ஓடினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்ய வல்லவராயிருக்கார். ஆனால் பயத்தோடு ஓடும் பொழுது நம்முடைய பயமே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துவிடும். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களிடத்தில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். தேவன் பாவிகளை ரட்சிக்கத்தான் உலகத்திற்கு வந்தார். 33 வயசு வரை
பாவத்திலே மூழ்கி கிடந்த என்னையும் கூட ஆண்டவர் தேவன் சந்தித்தார். முருகன் என்று சொல்லியிருந்த என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து ஆண்டுடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவருக்கென்று வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக கிருபை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். இன்று உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறார், உங்களுடைய இதயத்தின் கதவை தட்டுகிறார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக எல்லா இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நிறைவு செய்ய போகிறோம். பிலிப்பியர் 2:13 சொல்கிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவர் அவரே. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளெல்லாம் உருவாக்குகிறவர். நல்ல சிந்தனையை தான் கடவுள் உருவாக்குகிறார். ஆனால் சத்துருவானவன் சில நேரத்தில் அதை பிடுங்கி போட்டுதான். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே அந்த சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளை நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து செயல்படுத்த முடியும். இன்னொரு வசனம் சொல்வது, கலாத்தியர் 6:7 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்றும் வேதம் சொல்கிறது. எதை விதைக்கிறோமோ, நல்லது விதைத்தால் நல்லது கிடைக்கும், தீமையை விதைத்தால் தீமை தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆண்டுடைய இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதை மட்டும் நினைவில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து நாம் வாழ்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். இதோ
வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நினைத்து ஆண்டவர் நம்முடைய இல்லங்களை தட்டுகிறார் என்ற சிந்தனையோடு நாம் ஜெபம் செய்து இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை நீர் தேடி வந்த தெய்வம், அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரே அவர்களை சந்திக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன் விளையச் செய்தேன் என்று சொன்னதுக்கு இல்லை, விளையச் செய்கிறவர் நீர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார் ராஜா. அதே போல் ரட்சிப்பு உம்முடையது ராஜா. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்பை நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம். எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்து அவர்கள் ரட்சிப்பை நீர் கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இது மாறும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தந்தீரோ, எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தந்தீரோ, அதே போல் ஆண்டவர் இந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.